தமிழர்களின் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். தமிழர்களின் அடையாளம். நான் கனடாவில் முதலாக தமிழர்களின் பிரதிநிதியாக போன ஒருவர் ஒரு மந்திரியாகிறார். அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையின் பின்பு அவர் சொல்லுகிறார், தமிழர்கள் சார்ந்த எந்த பிரச்சனையிலும் நான் இனிமேல் தலையிட மாட்டேன், பேச மாட்டேன். அப்ப எதற்காக நீங்கள் பாராளுமன்றம் போனீர்கள்? நீங்கள் யாரின் குரலாக இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் இந்த நாட்டின் வாழும் நாட்டின் பிரதியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், ஏன் தமிழருடைய பிரச்சனையை எடுத்து நீங்கள் தலைவரானீர்கள்? ஏன் தமிழருடைய பிரச்சனையை பேசி மக்கள் மத்தியில் நீங்கள் பிரபலமானீர்கள்? அப்ப நீங்கள் அதிகாரத்தை அடைவதற்கும் ஒரு நிலையை போய் சேர்வதற்கும் எமது மக்களின் பிரச்சனைகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் போய் சேர்ந்த பிறகு, உங்களுக்கு அதிகாரம் கிடைத்த பிறகு, நீங்கள் பெரிய பதவிகள் அடைந்த பிறகு, அந்த பதவிக்கு பிரச்சனை வரும் பொழுது, அந்த பதவிக்கு பிரச்சனை வரும் பொழுது நீ எந்த மக்களை பாவித்து இந்த மண்ணில் அதிகாரத்தை அடைந்தியோ அந்த மக்களின் பிரச்சனைகளை நான் இனிமேல் பேச மாட்டேன். அப்ப நீ யார் பிரதிநிதி? இந்த மாற்றம் இந்த மண்ணில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது.